स्तंभात् प्रभूय निजभक्तजनावनार्थं यो वज्रसारनखरैर्निजघान दैत्यं ब्रह्मेश शक्रनुत पूर्णगुणैकदेहः श्रेयस्सनो दिशतु देववरो नृसिंहः. ಶರದೃತು ವರ್ಣನೆಲ್ಲ 9 ಶ್ಲೋಕಂ ಪಾತೋ. ನೇತ್ರೋತ್ಸವೋ ಹೃದಯಹಾರಿ ಮರೀಚಿಮಾಲಃ ಪ್ರಹ್ಲಾದಕಃ ಶಿಶಿರ ಶೀಕರ ವಾರಿ ವರ್ಷಿ ಪತ್ಯುರ್ವಿಯೋಗ ವಿಷದಿಗ್ಧ ಶರಕ್ಷತಾನಾಂ சந்திரோதகத்யதிதராம் தனும் அங்கனானாம். இந்த சரத்காலத்தில் உங்களுக்கு சந்திரன் பளிச்சுன்னு தெரியறான். மேகங்கள்லாம் மூடல்ல. மேகங்கள் மூடாததுனால அந்த சந்திரன் நன்றாக உங்களுக்கு தெரியறிச்சு அதை அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கும். அதாவது கணவனோட சேர்ந்து அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கும் பெண்களுக்கு. அப்போ கணவனிடமிருந்து பிரிஞ்சு இருந்தான்னா பத்தியுர் வியோக அந்த ஒரு விஷம் அவளை தாக்கித்துன்னா இது சந்திரன் இன்னும் அப்படியே எரியற மாதிரி இருக்க உடம்பு அந்த பெண்களுக்கு. ஏன்னா விரகத்துல இருக்கா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தோட முடிச்சோம். அடுத்தது காத்த பத்தி வர்ணிக்கிறார். ஆகம்பயன் பல பரானத ஷாலி ஜாலானி ஆனர்த்தயன்ஸ். இங்க மேல ஒரு புள்ளி இருக்கணும். ஆனர்த்தயன்னு தருவரான் குசுமாவ நம்ரான். ஸோ ஆனர்த்தயன்ஸ் தருவரான் சந்தியில. உத்புல்ல பங்கஜவனாம் நளினீம் விதுன்வன்னு யூனாம் மனச்சலயதி பிரசபம் நபஸ்வான். நபஸ்வான் காத்து பவனஹா வாயு. வாயு என்ன பண்றதுன்னா யூனாம் இளைஞர்களுடைய யூத் தருணானாம் மனஹா சலயதி. சலயத்தின்னு அது அப்படியே ஒரு மாதிரி அசைவிக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு சஞ்சலம் ஏற்படுறது யங் பீப்புளோட மனசுல. அந்த காத்து லைட்டா வீசுறது. வீசும் பொழுது பல பர ஆனத ஷாலிஜாலான்னு ஆகம்பயன்னு. அங்க நிறைய வயக்காடு இருக்கு. அது ஃபீல்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஃபீல்ட்ஸ்ல ஷாலி பயிரெல்லாம் எப்படி இருக்குன்னா பல பர ஆனதம். அந்த பயிரெல்லாம் அப்படியே நிறைய அதுக்கு கொத்து மாதிரி தொங்கறதுனால பல பர அதனுடைய அந்த பழத்தினுடைய அது ரைஸினுடைய அந்த பேடி சொல்றோம் இல்லையா அது, அல்லது கார்ன் எடுத்துட்டோம்னா கார்ன் அந்த சோளத்தினுடைய ஒரு கார்னும் ஹெவியா ஆகும்பொழுது அது ஸ்லோவா இட் வில் ஸ்டார்ட் வில்ட்டிங். அதை இங்க சொல்றார். ஸோ பல பழத்தினுடைய பாரத்தினால ஆனத அப்படியே வணங்கி இருக்கக்கூடிய ஷாலி ஜாலானி அந்த பயிர் கூட்டத்தை, ஜாலம்னாலே சமுதாயம். ஸோ அந்த பயிர்களினுடைய கூட்டத்தை ஆகம்பயன்னு சுற்றிலும் அப்படியே அசைத்து கொண்டு இங்கேயும் அங்கேயும் அந்த காத்துல அது அசையிறது. அப்புறம் இது ஆகம்பயன்னுங்கிறது காசல் ஃபார்ம்ல இருக்கிறதுனால நபஸ்வான் ஆகம்பயதி காசல் ஃபார்ம். கம்பத்தே இஸ் அன் ஆத்மனே பதம். அதே காசல்ல நிஜந்தம் வரும்பொழுது கம்பயத்தின்னு பரஸ்மை பதத்துல வருது. ஸோ இப்போ பழங்கள்னால அப்படியே சாஞ்சு இருக்கக்கூடிய பயிர்கள் எல்லாத்தையும் அப்படியே அசைச்சு கொண்டு தருவரானு குசுமா அவனம்ரானு தருவரானு ஆனர்த்தையன்னு. இந்த புஷ்பங்கள்னால அவனம்ரானு நன்கு அப்படியே குனிஞ்சு இருக்கக்கூடிய தருவரானு மரங்களை ஆனர்த்தையன்னு டான்ஸ் ஆட வச்சுண்டு நர்த்தனம் காரையன்னு அங்கேயும். அடுத்தது உத்புல்ல பங்கஜவனாம் நளினீம் விதுன்வன்னு. இங்க விசேஷேன கம்பயன்னு. இதுவும் விதுன்வத்தின்னு அசைக்கிறது. எதை? நளினி. நளினிங்கிறது தாமரை குளத்தை. அந்த தாமரை குளத்துல எப்படி இருக்குன்னா ஏராளமான மலர்ந்து இருக்கக்கூடிய உட்புல்ல பங்கஜவனாம் நளினி தாமரை காடை கொண்ட ஒரு நளினி குளம். தாமரை குளம். நளினிங்கிறது உங்களுக்கு சில இடங்கள்ல தாமரையை கொண்டது அப்படின்னு சொல்லி நளினிங்கிறது இது சொல்லுவோம், பிளான்ட்ட சொல்லுவோம். நளினி தளகத ஜலம் அதி தரளம் இல்லையா, தத்துவஜீவிதம் அதிசய சபலம். அதுல நளினி தளம். ஸோ நளினிங்கிறது லோட்டஸ் பிளான்ட், கிரீப்பர். அதனுடைய தளம் பத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இன்னொன்னு நளினிங்கிறச்சு தாமரை குளம், த சரஸ் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம நளினின்னு சொல்லுவோம். அப்போ உட்புல்ல பங்கஜ வனாம் நளினி தாமரை குளமானது அதில் உட்புல்ல மலர்ந்திருக்கக்கூடிய தாமரையினுடைய வனானி சமூகங்கள்.
அவைகளை கொண்டதான ஒரு தாமரை குளத்தை விதுன்வன்னு அசைத்து கொண்டு. ஸோ என்னென்ன உங்களுக்கு வந்து அந்த பயிரெல்லாம் வந்து அசைக்கிறதுனால ஒரு ஒரு நல்ல ஒரு ரொம்ப அது கீழே விழறபடிக்கு பயங்கரமா அது அசைக்கல, அதனால இட் இஸ் அ வெரி சாஃப்ட் பிரீஸ்னு தெரியறது. புஷ்பங்களை வந்து டான்ஸ் ஆட வச்சுட்டு அந்த புஷ்பங்கள் இருக்கக்கூடிய மரங்களை டான்ஸ் ஆட வைக்கிறதுன்னா அந்த காத்துல ஒரு வாசனை இருக்கு. மேலும் கமலத்தினுடைய ஒரு தாமரை குளத்துல இருக்கக்கூடிய பங்கஜங்களை வந்து அப்படியே அசைச்சுண்டு வர்றதுன்னா there is a coolness also in the breeze. அதனால அதிலிருந்து அந்த ஜலத்திவிலைகளை எடுத்துட்டு வர்றதுனால உங்களுக்கு சாஃப்டா இருக்கு முதல்ல. ஸோ ஒவ்வொன்றுத்தினாலையும் நமக்கு ஒவ்வொரு துவனி தெரியறது. என்ன இந்த இந்த நபஸ்வான் காத்தானது முதல்ல சாஃப்டா இருக்கு, ரெண்டாவதுல சுகந்தமா இருக்கு, மூணாவதுல சீதளமா இருக்கு. அதனால யூனாம் இளைஞர்களுடைய மனஹா பிரசபம் சலயதி, பிரசபம் மிகவும் பலாத்காரேன, அவளுக்கு மனசுல சஞ்சலம் ஏற்படணுங்கிறது இல்லை. ஆனா இந்த மாதிரி காத்து வந்து அடிக்கிறச்சு அது தானா நமக்கு வந்து சில சமயம் மனசு எங்கேயோ போய் சொருகும், தெரியுமா இல்லையோ, அதை சொல்றேன். ஸோ மனசை கலக்க வைக்கிறது. ஆகம்பயன் பலபரானத ஷாலிஜாலானி ஆனர்த்தயன் ஸ்தருவரான் குசுமாவனம்ரான் உத்புல்ல பங்கஜவனாம் நளினீம் விதுன்வன்னு யூனாம் மனச்சலயதி பிரசபம் நபஸ்வான். அடுத்தது சோன்மாத ஹம்ச மிதுனைஹி உபசோபிதானி ஸ்வச்ச பிரபுல்ல கமலோத்பல பூஷிதானி மந்த பிரபாத பவனோத்கத வீச்சிமாலானி உத்கண்டயந்தி சஹசா ஹிருதயம் சராம்சி. அடுத்தது அந்த குளம் வந்து உடனே குளத்தை வர்ணிக்கிறார். நிறைய லேக் எல்லாம் இருக்கு அங்க, அந்த சராம்சி லேக் எல்லாம் அந்த குளங்கள் எல்லாம் ஹிருதயம் சஹசா உத்கண்டயந்தி, ஹிருதயத்தை உடனே ஒரு ஒரு என்னமோ போல இருக்குன்னு தெரியுமா இல்லையோ, அதுதான் அந்த உத்கண்டாங்கிறது. ஈகர்னஸ்ங்கிறோம், ஈகர்னஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு ஒரு நமக்கு வந்து ஒரு ஏக்கத்தை கொடுக்கிற மாதிரி ஆக்கிடுறது அந்த அந்த குளங்கள் எல்லாமே. அது என்னத்தினால ஒவ்வொன்றுத்தையும் இங்க வந்து வர்ணிக்கிறார். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து சராம்சி 3 அட்ஜெக்டிவ், அந்த குளங்களுக்கு இங்க 3 அட்ஜெக்டிவ். ஸோ சராம்சி எப்படி இருக்கு? முதல்ல சோன்மாத ஹம்ச மிதுனைஹி உபசோபிதானி, உபசோபிதானி ரொம்ப அழகா இருக்கு. எதனால? உன்மாத ஹம்ச மிதுனைஹி, ஒரு மயக்கத்தோட இருக்கக்கூடிய அன்னபக்ஷிகள் அங்க வந்து சுத்தின் இருக்கு. அதனால வந்து ஒரு ஒரு அழகா இருக்கு. பேர்ஸ் இருக்கிறதுனால மனசை வந்து ஒரு ஏக்கத்தை கொடுக்கறது. அதனால்தான் உத்கண்டாங்கிற பதத்துக்கு வந்து ஒரு லாங்கிங். More than eagerness, it is a longing that comes to the mind when they see such lakes. அது எப்படி அங்க வந்து பேர் பேரா இருக்கு. அன்னபக்ஷிகள் கூட ஹம்ச மிதுனைஹி, அதுவும் அது வந்து இட் இஸ் இன்டாக்சிகேட்டட், சோன்மாத, ஒண்ணுக்கொண்ணு அப்படியே மயங்கி இருக்கக்கூடிய அன்னபக்ஷிகளினால் உபசோபிதானி, ரொம்பவும் அழகாக இருக்கக்கூடிய குளங்கள். ஸ்வச்ச பிரபுல்ல கமலோத்பல பூஷிதானி, அதுல மேலும் என்ன அலங்கரண வஸ்து இருக்கு அங்க? ஸ்வச்ச நல்ல பளிச்சுன்னு இருக்கக்கூடிய, பிரபுல்ல மலர்ந்து இருக்கக்கூடிய, கமல தாமரைப்பூ, உத்பல அல்லிப்பூ, இவைகள்னால பூஷிதானி அலங்கரிக்கப்பட்டவைகளான அந்த சராம்சி. ஸோ அந்த லேக்கில் எல்லாம் அப்படியே மலர்ந்து பளிச்சுன்னு தெரியக்கூடிய. ஸோ இப்போ மழையில இருந்ததுன்னா ஜலம் அது மேலே பட்டு அது சில இடங்கள்ல வந்து உங்களுக்கு அழுகிருக்கலாம், அந்த மாதிரியெல்லாம் இல்லாத கிளியராகவும் தெரியறது. மழை இல்லாததுனால நமக்கு கிளாரிட்டியோட அந்த புஷ்பம் எங்க இருக்குன்னு தெரியும். அண்ட் அதுல வந்து ஜலத்தினுடைய அழுக்கெல்லாம் மேல வந்து பூசப்படலை. ஸோ ஸ்வச்ச பிரபுல்ல மலர்ந்து இருக்கக்கூடிய கமல உத்பல பூஷிதானி, கமலங்கள்னாலும் உத்பல புஷ்பங்கள்னாலும் பூஷிதானி அலங்கரிக்கப்பட்டவையான சராம்சி குளங்கள். 3வது அட்ஜெக்டிவ் மந்த பிரபாத பவன உத்கீத வீச்சிமாலானி, உத்கத வீச்சிமாலானி, சாரி, மந்த மெதுவா வீச, அந்த காத்து அப்படியே அசைகிறது. காத்துனால இங்க அலைகள் கிளப்பப்படுகின்றன.
இந்த காத்து தான் காத்தடிக்கிறதுனால மேல வந்து அலை வந்து மேல வர்றதுங்கிறார். உத்கத வீச்சி மாலாக. பொதுவா குளம் லேக்குங்கிறது உங்களுக்கு நதி மாதிரி கிடையாது, சமுத்திரம் மாதிரி கிடையாது. அலைகள் வர்றதுக்கு காத்து இருந்தாதான் இந்த குளத்துல எல்லாம் இட் இஸ் சார்ட் ஆஃப் அ ஸ்டாக்னன்ட் வாட்டர். இட்ஸ் நாட் அ ஹியூஜ் லேக். அங்கங்க உங்களுக்கு வந்து சின்ன சின்ன லேக்ஸ் இருந்ததுன்னா அதுல ரிப்பிள்ஸ் வர்றதுக்கு என்ன காரணம்? வீச்சி மாலாக அந்த ஊர்மி அலைகள் வர்றதுக்கு காரணமே மெதுவா ஒரு காத்து வீசும் பொழுது அந்த அலைகளை கலப்பறதான் அந்த காத்து. சோ மந்த மெதுவாக இருக்கும் பிரபாத பவன காலவேளையில இருக்கக்கூடிய காற்றினால் உத்கத வெளிவந்த வீச்சிமாலாக அலைகளினுடைய வரிசைகள் எந்த குளத்தில் இருக்கின்றனவோ, எந்த குளத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அலைகள் எல்லாம் அப்படி வெளியில வர்றதோ அந்த குளங்கள் சகசா உடனே அதை பார்த்த மாத்திரத்துல நமக்கு மனசுல ஒரு ஏக்கத்தை கொடுக்கறதுங்கிற. ஹிருதயம் உத்கண்டயந்தி. உத்சுகா உத்கண்ட ரெண்டுத்தையும் யூஸ்வலி ஒரு சினானிமஸா தான் யூஸ் பண்றோம். ஈகர்னஸ், லாங்கிங் எல்லாத்தையும் ஒரு சினானிமஸா சொல்லிடுவா யூஸ்வலி. பட் இந்த இடத்துல அந்த அந்த கான்டெக்ஸ்ட பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து இட் இன்க்ரீசஸ் த லாங்கிங்கிறது தான் இன்னும் அழகா இருக்கு. ஒரு இயர்ன் இல்லையா, அது மாதிரி. சோன்மாத ஹம்ச மிதுனைஹி உபசோபிதானி ஸ்வச்ச பிரபுல்ல கமலோத்பல பூஷிதானி மந்த பிரபாத பவனோத்கத வீச்சிமாலானி உத்கண்டயந்தி சஹசா ஹிருதயம் சராம்சி. இப்போ கான்ட்ராஸ்ட காமிக்கிறார். மீட்டர் மாறுறது. நஷ்டம் தனுர் பலபிதோ ஜலதோதரேஷு சௌதாமினி ஸ்புரதி நாத்ய வியத்பதாகா துன்வந்தி பக்ஷ பவனைர் நபோ பலாகாக பஷ்யந்தி நோன்னத முகா ககனம் மயூராக. அந்த சரத்காலத்தினுடைய அழக வர்ணிச்சுட்டு 11 ஸ்லோகத்துல இப்போ ஒரு மீட்டரை மாத்தி அவர் என்ன சொல்றாருன்னா, மழை காலத்துல இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப காணுமே அப்படிங்கிற. ஒரு நிமிஷம், மழை காலத்துல இருக்கும் பொழுதுதான் நமக்கு வந்து மனசு ஒரு ஏக்கத்தோட இருக்கும். ஆனா இங்க மழை காலத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் போனா கூட நமக்கு வந்து ஒரு ஏக்கம் இருக்குன்னு காமிக்கிற மாதிரி இருக்கு. பட் அதை சொல்லல. இஸ் ஜஸ்ட் ஸ்டேட்டிங், ஐயோ இப்போ காணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்ற. பலபிதா ஜலத உதரேஷு அத்திய இன்னைக்கு இந்த அத்தியங்கிறது இங்க இருக்கு. இப்பொழுது இந்த சரத்காலத்தில் மேகங்களினுடைய உட்பகுதியில அப்படியே அந்த ரெயின்போ எல்லாம் மறைஞ்சுடுத்தான். ஜலமும் இருக்கணும், சூரியனும் இருக்கணும், அப்பதானே நமக்கு ரெயின்போ வரும். இந்திரதனுஷ் பலபித் அப்படின்னா பலன்னுங்கிற அசுரன் வலாரி தலாரின்னு இதுல வரும் அபிராமி அந்தாதியில. வலாரிங்கிறது பலசிய அரிஹி பலாரிஹி, அதுதான் தமிழ்ல வலாரிங்கிறோம். இந்திரனுக்கு ஒரு பதம் அது. பலன்னுங்கிற ஒரு அசுரனுடைய எதிரி. இங்க பித்துன பினத்தி, ஒன் ஹூ டெஸ்ட்ராய்ஸ் பலன். அதனால பலபிதா இந்திரனுடைய தனுஹு வில்லானது ஜலத உதரேஷு ஜலத மேகங்களினுடைய உதரேஷு வயிற்றில் நஷ்டம் போயிடுத்து. அது இருக்கிற இடமே தெரியல. அதாவது அது அப்படியே மறைஞ்சுடுத்து. எப்படி அந்த மேகத்தினுடைய உட்பகுதியில ஜலம் மறைய இந்த வெளியில தோன்றுகின்ற அந்த இந்திரதனுசும் அப்படியே உள்ளுக்குள்ள மறைஞ்சுடுத்தான். சௌதாமினி ஸ்புரதி ந அத்ய வியத் பதாகா. வியத்து ஆகாசத்துல ஒரு பதாகா கொடி மாதிரி பறக்குமே இந்த வித்யுத் லைட்னிங், அது அந்த சௌதாமினின்னு இருக்கு. சௌதாமினி தான். நஷ்டம் தனுர் இல்லையா, சௌதாமினி இங்க இருக்கு. ஓகே ஓகே. ஏன்னா ரெண்டாவதும் வந்து உங்களுக்கு இதுவா தான் இருக்கணும், குரு எழுத்தா இருக்கணும். சௌதாமினி ஸ்புரதி வியத்பதாகா. சௌதாமினி ஆகாசத்துக்கு ஒரு வைஜெயந்தி பதாகா கொடி மாதிரி விளங்கக்கூடிய சௌதாமணிங்கிறது மின்னல். அந்த மின்னல் ந ஸ்புரதி அத்ய இன்னைக்கு காணுமே.
துன்வந்தி பக்ஷ பவனைஹி ந நபஹா பலாகாக. பலாகாக அந்த கொக்குகள் எல்லாமே கர்ப்பாதான க்ஷண பரிச்சயாது நூனம் ஆபத்தமாலாகாம்பர் மேக சந்தேஷத்துல இல்லையா. பலாக்காக கே பவந்தம் பலாக்காக. அந்த பலாக்காக கொக்குகள் எல்லாம் வந்து மேகத்தை சுத்தி அப்படியே வட்டமிடுமா. அது ஒரு கவி சமயத்துல வந்து அப்படி வட்டமிடும் பொழுதுதான் அதுக்கு கர்ப்பம் தரிக்கும்னு ஒரு கவி உலகத்துல ஒத்துக்கொள்ள விஷயம். அதனால இந்த ஆகாசத்துல பலாக்காக கொக்குகள் எல்லாம் பக்ஷ பவனைஹி நபஹ ந துன்வந்தி, ஆகாசத்தை அசைவிக்கல. ஸோ என்னாச்சு அப்படின்னா கொக்குகள்லாம் காணும் அங்க ஆகாசத்துல இல்லை, ஏன்னா இது வந்து மழை காலம் இல்லை. ஸோ பலாக்காக கொக்குகள் பக்ஷ பவனைஹி தன்னுடைய பக்ஷ ரக்கையினுடைய பவனைஹி காற்றுகளினால் நபஹா ஆகாசத்தை ந துன்வந்தி அசைய வைக்கவில்லை. பஷ்யந்தி ந உன்னத முகாக ககனம் மயூராக. மழை காலத்துல வந்து மயிலெல்லாம் அப்படி மேல தலையை தூக்கி நின்றுண்டு பார்க்குமோ இல்லையோ, அதுவும் காணும். ஏன்னா எங்க மேகம் இருந்தா தானே அதை தூக்கி நின்றுண்டு பார்த்து தோகையை விரிச்சு ஆடுறதுக்கு, அதெல்லாம் எதுவுமே இல்லையே. ஸோ மயூராக மயில்களும் உன்னத முகாக சந்தகா முகத்தை தூக்கினவையாக இருந்து கொண்டு ககனம் ந பஷ்யந்தி பார்க்கவில்லை. அது கான்ட்ராஸ்ட் பிட்வீன் வருஷா காலம் அண்ட் சரத் ருது. நஷ்டம் தனுர் பலபிதோ ஜலதோதரேஷு சௌதாமினி ஸ்புரதி நாத்ய வியத்பதாக துன்வந்தி பக்ஷ பவனைர் ந நபோ பலாக்காக பஷ்யந்தி நோன்னத முகா ககனம் மயூராக. ஜி ஒரே ஒரு டவுட். இங்க நபஹான்னா ஆகாஷன்னு வந்தது, 2 ஸ்லோகம் முன்னாடி நபஸ்வான்கர்த்தே வாயுன்னு வந்தது. அது எப்படி ஜி வரும்? நபஸ்வத் அது எப்படி வருது? ஆகாசத்தை கொண்டது அப்படின்னா ஆகாசத்தில் அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குங்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னிஹி அக்னேராபஹ அதிலிருந்து வந்தது இல்லையா. ஆமா, நபஸ் தான் வந்து உற்பத்தி காரணமா இருக்கு. அதனால அந்த சிருஷ்டியிலேருந்து அதை வச்சுட்டு சொல்றான், அதை வச்சு சொல்றான். நிருத்ய பிரயோக ரஹிதான் சிகினஹ விஹாய ஹம்சான் உபைதி மதனஹ மதுர பிரகீதான் முக்த்வா கதம்ப குடஜார்ஜுன சர்ஜ நீபான் சப்தச்சதான் உபகதா குசுமோத்கமஸ்ரீஹி. திருப்பி அங்க இல்ல நிருத்ய பிரயோக நஷ்டம் தனுர்பலவிதோ இல்ல இதுதான் ஒரே மீட்டர் தான். ஓகே, இப்போ மன்மதனுக்கு ஒரு ஆசிரியம் வேணும் இல்லையோ. இத்தனை நேரம் வரைக்கும் நம்ம வந்து மயிலோட ஆட்டம் வந்து அப்படியே அட்ராக்டிவா இருக்கு, அதனால வந்து மன்மதனுக்கு there is some play for him இல்லையா. ஆனா இந்த சரத்காலத்துல அதெல்லாம் இல்லாட்டா கூட உடனே he shifts his attention. இத்தனை நேரம் மயூரங்கள் இல்லையே, மயிலெல்லாம் இல்லையே அப்படின்னு யோசிச்சோம்னா நிருத்ய பிரயோக ரஹிதான்னு இந்த மயிலுக்கு ஆட்டம்ங்கிறது இல்ல, ஆட்டத்தினுடைய நிருத்தியத்தினுடைய பிரயோகம், அதாவது பிராக்டிஸ். தியரிங்கிறது வெறும் வித்யா, பிரயோகம்ங்கிறது பிராக்டிஸ். ஸோ நிருத்திய பிரயோகம், நிருத்தியத்து நாட்டியத்தினுடைய பிரயோகம் இல்லாமல் இருக்கக்கூடிய சிகினஹா மயில்களை விஹாய விட்டுட்டோ வேற ஆசிரியம் தேடணும் இல்லையோ. இன்னொரு பட்சிய ஹம்சான் உபைத்தி மதுர பிரகீதான் ஹம்சான் மதனஹா உபைத்தி. மதனஹா மன்மதன் மதுர பிரகீதான் இனிமையாக பாடுகின்றவைகளான அந்த ஹம்சான். நாட்டியம் இல்லைன்னு என்ன பாட்டு இருக்கே, அதனால பாட்டை நோக்கி போவோம் அப்படின்னு மன்மதன் இங்க இருந்து அங்க தாவறானா. இத்தனை நேரம் நான் டான்ஸை பார்த்தாச்சு, இப்ப வந்து பாட்டுக்கு போவோம். சோ மதுர பிரகீதானு இனிமையாக பாடக்கூடிய ஹம்சானு அன்னபக்ஷிகளை உபைத்தி அடைகிறான், அத ஆசிரியமா எடுத்துக்கிறான். ஏன்னா நமக்கு அந்த ரசத்துக்கு உகந்ததான ஒரு ஆம்பியன்ஸ் வேணும். அந்த ஆம்பியன்ஸை தான் வந்து உத்தீபனம்னு சொல்லுவோம். ஸோ மன்மதனை உத்தீபனம் பண்றதுக்கு உண்டான அந்த ஆம்பியன்ஸ் என்ன? வருஷா காலத்துல நமக்கு வந்து அப்படியே தோகையை விரிச்சுட்டு ஆடக்கூடிய மயில்களை பார்க்கும் பொழுது ஒரு பார்ட்னரோட நம்ம வந்து அதை ரசிக்கலாமேங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வரும் இல்லையோ. அதை தான் இங்க வந்து நமக்கு தெரிவிக்கிறார். ஐயோ இப்போ வந்து மயில் இல்லைன்னா என்ன பண்றது, அது பரவாயில்ல காதுக்கு.
சற்றே காதுக்கும் ஈயப்படும் தான் இங்க. அதனால பாட்டை வந்து கேட்டுட்டு போயிடுவோமே அப்படின்னுட்டு இந்த இடத்துல மன்மதன் அந்த பாட்டை வச்சுட்டு ஒரு மனசுல அந்த சிருங்கார பாவத்தை உற்பத்தி பண்றானா. அதனால மதனஹா மன்மதன் மதுர பிரகீதான் சிகினஹா விஹாய, அந்த நாட்டியம் இல்லாத மயில்களை விட்டுட்டு மதுரமாக இனிமையாக பாடுகின்ற அந்த அன்னபக்ஷிகளை அடைகிறான். அடுத்தது குசும உத்கமஸ்ரீஹி, இந்த புஷ்பத்தினுடைய மழை காலத்துல நிறைய செழிப்பு இருக்கும். மழை வந்து பெஞ்சு அங்கங்க உங்களுக்கு வந்து விதவிதமா புஷ்பங்கள் வருமோ இல்லையோ, அந்த ஒரு அழகு இல்லையே இப்ப சரத்காலத்துல அப்படின்னா அதுக்கு சொல்றார் குசும உத்கமஸ்ரீஹி, புஷ்பங்களினுடைய வெளிவருதல் அப்படிங்கிற ஒரு அழகு இருக்கும் இல்லையோ, த ப்ளூமிங் ஆஃப் ஃப்ளவர்ஸ், த பியூட்டி ஆஃப் இட், அதுதான் ஸ்ரீஹி. ஸ்ரீஹிங்கிறது சோபா. அந்த சோபாக்கு வந்து ஆசிரியம் என்ன? குட்டஜ கதம்ப, குட்டஜ அர்ஜுன, அர்ஜுன சர்ஜ நீப, இதெல்லாம் வந்து மழைக்காலத்து புஷ்பங்கள். கதம்பத்தை விட்டுட்டு குட்டஜ மல்லி, அர்ஜுன மருது, அதுக்கப்புறம் சர்ஜா நீபம், இதெல்லாம் மழைக்காலத்து புஷ்பங்கள். நீபான் முக்துவா, அந்த புஷ்பங்களை விட்டுட்டு இப்போ அந்த புஷ்பத்தினுடைய அழகுங்கிறது எங்க தாவி இருக்கு? சப்தச்சதானு உபகதா. சப்தச்சதங்கிற புஷ்பங்கள் போன தடவை பார்த்தோம், 7 பர்ணங்கள் ஒரே இதுல இருக்கிற மாதிரி. அந்த புஷ்பங்களினுடைய அந்த புஷ்பங்களை உபகதா அடைந்தது எது? அந்த புஷ்பத்தினுடைய அழகுங்கிறது. சோ அழகுக்கு ஆச்சரியம் இல்லாத போயிட போறதே. இத்தனை பூக்கள் மழை காலத்துல இருந்தது. அதனால இப்ப என்ன பண்ணிட்டு அதெல்லாத்தையும் விட்டுட்டோம். இப்போ புதுசா சரத்காலத்துல மலரக்கூடிய அந்த சப்தச்சத புஷ்பத்துல போய் அந்த அழகுங்கிறது போய் உட்கார்ந்துதான். நிருத்திய பிரயோக ரஹிதான் சிகினோ விஹாய ஹம்சானுபைதி மதனஹா மதுர பிரகீதான் முக்த்வா கதம்ப குட்டஜார்ஜுன சர்ஜ நீபான் சப்தச்சதான் உபகதா குசுமோத்கம ஸ்ரீஹி. ஷேபாலிகா குசும கந்த மனோஹராணி ஸ்வஸ்தஸ்திதாண்டஜ குல பிரதிநாதிதானி பர்யந்த சம்ஸ்தித மிருகீ நயனோத்பலானி புரோத்கண்டயந்தி உபவனானி மனாம்சி பும்சாம். பும்சாம் மனுஷியர்களுடைய மனாம்சி மனதை புரோத்கண்டயந்தி பிரகர்ஷேண உத்கண்டயந்திங்கிற ரொம்ப அது எது? உபவனானி. உபவனானி அங்க இருக்கக்கூடிய கார்டன் எல்லாமே, அங்க இருக்கக்கூடிய தோட்டங்கள் உபவனங்கள். புரோத்கண்டயந்தி ரொம்பவே இட் இஸ் மேக்கிங் தெம் லாங். என்ன மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் வந்து இப்போ முன்னாடி இருக்கிற 3மே அட்ஜெக்டிவ் டு உபவனம். ஷேபாலிகா குசும கந்த மனோகராணி. ஷேபாலிகான்னு ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர். அது என்ன ஃப்ளவர்? ஐ திங்க் அந்த நான் நினைச்சேன் முதல்ல அந்த ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட்னு நினைச்சேன், பட் அது இல்லைன்னு நினைக்கிறேன். ஓ, இது பாரிஜாத்த மாதிரி இருக்கும் இல்லையோ, அது ஷேபாலிகா புஷ்பம். நம்மளுடைய பாரிஜாத்த புஷ்பம் இருக்கே அது. ஷேபாலிகா குசும கந்த மனோகராணி, அந்த பாரிஜாத்த புஷ்பத்தினுடைய ஒரு கந்தம் வாசனையினால் மனோகரம் மனதை கவரக்கூடியதான அந்த தோட்டங்கள். ஸ்வஸ்தஸ்தித அண்டஜகுல பிரதிநாதிதானி. ஸ்வஸ்த எந்த ஒரு ஸ்வஸ்தம்னாலே நம்ம வந்து ஹெல்த்தி அப்படிம்போம். அதனுடைய வியுற்பத்தியை பார்த்தோம்னா ஸ்வஸ்மின் திஷ்டதி இது ஸ்வஸ்தங்க அர்த்தம். அத்வைத வேதாந்தத்துக்கு போனோம்னா ஸ்வஸ்தா அப்படின்னா ஆத்மாராமஹா இத்தியர்த்தா. ஆத்ம ஜானத்துல தளச்சு நிக்கிறவனுக்கு ஸ்வஸ்தகான்னு பேரு. தன்னிடத்திலேயே தான் நிற்கக்கூடியவன், அந்த ஆத்மானுபவத்தில் இருப்பவன். இங்க எப்படின்னா ஸ்வஸ்தங்கரிச்சு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல். ஹெல்த்தினாலே என்ன? நம்மளை வந்து தடுக்கிறதுக்கு எந்த ஒரு ரோகமும் இல்லை. அதே போல ஆத்ம ஜானின்னு எடுத்துட்டோம்னா நம்ம அந்த ஆத்மாவை மூடுற மாதிரி ஒரு அஜ்ஞானம்ங்கிறது கிடையாது. அதனால ஸ்வஸ்தங்கிறதுக்கு இங்கேயும் எந்த ஒரு தடங்களும் இல்லாத இந்த பறவைகள்லாம் ஜம்முன்னு சத்தம் போட்டுட்டே இருக்கான். இதுல கார்டன் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இடத்துல நிறைய பறவைகள் இருக்குமோ இல்லையோ, அது வந்து விதவிதமா சத்தம் போட்டு இருக்கும்.
பிகாஸ் அதுகளுக்கு வந்து இந்த மழையினுடைய சத்தம் கிடையாது, மழையினால போய் பொந்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிறது இல்ல, பிரச்சனை உபதிரவங்கள் இல்ல. சரத்காலத்துல அந்த மழை நின்னதுனால தேர் வெரி ஹாப்பி ஆல்சோ. அதனால ஸ்வஸ்த, எந்த ஒரு உபதிரவமும் இல்லாமல், அதாவது தடங்கல் இல்லாமல், ஸ்தித நிற்கும் அண்டஜ குல. அண்டஜ, அண்டத்திலிருந்து வரக்கூடியது பட்சிகள். இது முன்னாடி இந்த பிரயோகம் பார்த்திருக்கோம். அந்த பட்சிகளினுடைய குலம் கூட்டமானது அவைகளினுடைய பிரதிநாதித்தம். பிரதிநாதித்தம்னாலே இப்ப நம்ம வந்து எக்கோன்னு நினைச்சுப்போம், அவைகளினுடைய கூச்சலும் பதில் கூச்சல் அப்படி எடுத்துக்கணும். சோ பிரதிநாதித்தம்னா என்ன, ஒரு குயில் கத்தித்துன்னா இல்ல ஒரு பறவை கத்தித்துன்னா இன்னொரு பறவை அதுக்கு கூக்குரல் கொடுக்குமோ இல்லையோ, அதுக்கு ஒரு பதில் குரல் கொடுக்குமோ இல்லையோ, அதை இங்க பிரதிநாதித்தம்னு சொல்றேன். ஒன்னு சத்தம் போட்டுதுன்னா வெறும்னா சைலண்டா ஒன்லி, அது மாத்திரம் என்ன சோலோ மியூசிக்கா என்ன ஆர்கெஸ்ட்ரா மாதிரி ஓடிட்டு இருக்குவாங்க. அதுதான் சொல்றாரு பிரதிநாதித்தம்னாலே ஒரு பறவை குரல் கொடுக்க இன்னொரு பறவை பதிலுக்கு கூக்குரல் கொடுக்கறது பிரதிநாதித்தம். ஸ்வஸ்தஸ்தித, தன்னுடைய வீட்டில் ஜம்மன இருந்துண்டு இருக்கக்கூடிய பட்சிகளினுடைய குலம் சமூகம், அவைகளினுடைய சத்தங்களை கொண்டதான உபவனானி தோட்டங்கள். அடுத்தது பரியந்த சம்ஸ்தித மிருகி நயன உத்பலானி. இங்க வந்து பரியந்தங்கிறச்சு அங்க ஜனங்கள் இருக்கிற இடத்துல நேர வந்துடாது மானெல்லாம். மிருகி அதாவது பெண்மான், அதுலயும் பெண்மான்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஷைனஸ். ஆர் ஆக்சுவலி வந்து பெண்மா எப்படின்னு தெரியல, இந்த லயன்ஸ்ல தான் எப்படின்னா மேல் லைன் வந்து வெறும்னா லேசியா உட்காந்துட்டு இருக்கும், ஃபீமேல் லைன் தான் வெளியில போய் அது வந்து ஃபைட் பண்ணி எல்லாத்தையும் சாப்பாடெல்லாம் எடுத்துன்னு வர்றது. அதுதான். பட் இங்க பெண்மானை பத்தி சொல்றாரு. அது என்ன, பெண்களுக்கு கண்ணு அழகுங்கிறத வச்சுட்டு இங்க மிருகி பெண்மானினுடைய நயன கண்ணே உட்பலம் தாமரை பூக்களாக இருக்கு. எப்படி அந்த பெண்மானன்கள்லாம் பரியந்த சம்ஸ்தித, பரியந்தங்கிறச்சு கார்னர்ஸ்ல அது இருக்கான். ஸோ தே ஹொரைசன்லன்னு எடுத்துக்கோங்களேன், தட் இஸ் தேர் நாட் கம்மிங் க்ளோஸ் இனஃப், அந்த அந்த தேர் ஜஸ்ட் ஆன் த மார்ஜின், ஒரு மாதிரி அந்த ஓரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. கிட்டக்க வர்றதுக்கு அவைகளுக்கு பயம் இல்லையா, ஜன நடமாட்டம் இருக்கிற இடத்துல வராது. அதனால பரியந்த ஸ்தித, ஓரங்களில் சம்ஸ்தித இருக்கக்கூடிய மிருகி பெண்மான்களினுடைய நயன கண்களே உட்பலானி, அதுதான் அல்லிப்பூ மாதிரி இருக்கு எந்த ஒரு தோட்டத்திலோ. அப்பேற்பட்ட உபமனானி தோட்டங்கள் பும்சாம் மனாம்சி, மனுஷியர்களினுடைய மனங்களை உத்கண்டயந்தி, ஒரு ஒரு தி மேக் இட் யர்ன், ஒரு லாங்கிங் வருது. அதனால ஷேபாலிகா குசும கந்த மனோகராணி ஸ்வஸ்தஸ்திதாண்டஜ குல பிரதிநாதிதானி பரியந்த சம்ஸ்தித மிருகி நயனோத்பலானி புரோத்கண்டயந்தி உபவனானி மனாம்சி பும்சாம். அடுத்தது கல்ஹார பத்ம குமுதானி முகுர் விதுன்வன்னு தத் சங்கமாத் அதிக சீதலதாம் உபேதஹ உத்கண்டயதி அதிதராம் பவனஹ பிரபாதே பத்ராந்த லக்ன துஹினாம்பு விதூயமானஹ. சிமிலர் அந்த இது காத்த பத்தி தான் சொல்றார். தாமரை பூக்களும் குமுதம் அல்லிப்பூக்களும் உங்களுக்கு வந்து திருப்பியும் திருப்பியும் அதை போய் அசைக்கிறதா இந்த காத்து. கல்ஹார, கல்ஹாரங்கிறது சௌகந்திக அப்படின்னுட்டு ஒரு புஷ்பத்தை சொல்றாருங்க. ஜென்ரலி கல்ஹாரங்கிறத வந்து தாமரைக்கும் நம்ம வந்து உபயோகப்படுத்தலாம் அந்த பதத்தை. ஆனா இவர் வந்து இங்க அத ஸ்பெசிபிக்கா ஏதோ சௌகந்திகான்னுட்டும், அந்த சௌகந்திகா புஷ்பம் எதுன்னா பீமன் இவளுக்காக தேடிண்டு போனார் இல்லையா, திரௌபதிக்கு ஒரு வாசனை வரும், அந்த வாசனைய முகர்ந்துண்டு போனது, அது வந்து சௌகந்திகா புஷ்பம்னு பேரு. இல்லைன்னா இங்க கல்ஹாரங்கிறத வந்து வெள்ளத்தாமரை, பத்மங்கிறத இது இந்த தாமரை சிவப்பு தாமரை செந்தாமரை, குமுதங்கிறத அல்லி புஷ்பம்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே வாட்டர்ல இருக்கக்கூடிய ஜலத்துல இருக்கக்கூடிய புஷ்பங்களை பத்தி தான் இங்க வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ கல்ஹார, வெள்ளை தாமரை, அதுக்கப்புறம் செந்தாமரை, வெள்ள அல்லி, குமுதானி, இவைகளை முகு மறுபடியும் மறுபடியும் விதுன்வன்ன அதை அசைத்து கொண்டே பவனஹாக்கு போறது. அடுத்தது தத் சங்கமாத்து, அந்த புஷ்பங்களோட சங்கத்தினால சேர்க்கையினால
அதிக சீதலதாம் உபேதா. சௌகந்திகத்தை பத்தி சொல்லல, வாசனையை பத்தி சொல்லல, அந்த லேக்ல இருக்கக்கூடிய அந்த புஷ்பத்தோட இவர் வந்து தொட்டத்தினால இந்த பவனம், இந்த காத்துக்கு அதிக சீதலதாம் உபேதா. இங்க டைரக்டா சொல்லிட்டார். அந்த முன்னாடி ஸ்லோகத்துல வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருந்தது அந்த சீதலத்தை, இங்க வந்து he is specified வாச்சியத்திலேயே சொல்லிடுறார். சோ அதிகமாக சீதலத்தாம் குளுமையை உபேதா அடைந்திருக்கும் பவனஹா. மேலும் பத்ராந்த லக்ன துஹின அம்பு விதூயமானஹா. ஆக்சுவலி இதுல வந்து பத்ராந்த அந்த இலையில ஓரமா இருக்கக்கூடிய நளினி தளகத ஜலம் சொன்னோமா, அந்த திவிலைகள் வந்து அங்க இருக்கோ அது வந்து ஒட்டிக்காது. ஒட்டிக்காததுனால இட் இஸ் ஈஸியர் ஃபார் த விண்ட் டு ஜஸ்ட் கேரி இட் இல்லையா. அதோ அப்போ பத்ராந்த லக்ன அந்த இலைகளினுடைய ஓரத்தில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய துகினாம்பு பனித்துளிகள், அந்த பனித்துளிகளை விதூயமான அவைகளை என்ன இவர் எங்க வேற மாதிரி ஏதோ போட்டிருக்கார், துகினானி ஹரன்னு இருக்கு. பத்ராந்த லக்ன துஹினா. ஓ there is another reading. ஒரு நிமிஷம். துஹினாம்பு விதூனனேன. அது பெட்டர். ஏன்னா விதூயமானஹா இஸ் ஆல்சோ ஓகே. விதூனனேன அதிக சீதலாம் உபேதகாங்கிறதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ விதூயமானஹா அந்த இலையில ஓரமா ஒட்டின்னு இருக்கோம் இல்லையோ, அந்த திவிலைகளை, அந்த டிராப்ஸ், வாட்டர் டிராப்ஸை வந்து அப்படியே அசைக்கிறதான். காத்து லைட்டா வரும்பொழுது பயங்கர ஃபாஸ்டா வந்ததுன்னா அந்த இலையில அந்த வாட்டர் டிராப்லெட் ஒட்டின்ண்டே இருக்காது. இது வந்து மெதுவா அது வீசறதுனால ஓரத்துல ஒட்டின்னு இருக்கிறது அசையறதுங்கிறார். எப்படி ரசிச்சிருக்காரு பாருங்க, பார்த்திருக்க அந்த அப்சர்வேஷன் பவர் தான். பத்ராந்த லக்ன, இமேஜின் அந்த டிராப் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து அந்த ஓரத்து கிட்டக்க வந்திருக்குன்னா அந்த ஓரத்திலேயே ஒட்டின்னு இருக்கு, எப்ப வேணாலும் விழுந்துரும் கீழே. ஆனா அது விழல்ல, அதை வந்து லைட்டா அசைச்சு பாக்குறதா இந்த காத்து. அப்போ இட் இஸ் நாட் அ ஃபோர்ஸ்ஃபுல் விண்ட், இட்ஸ் அ வெரி சாஃப்ட் விண்ட். அப்படிப்பட்ட காலங்கார்த்தால இருக்கக்கூடிய பவனஹா, கால வேளையில இருக்கக்கூடிய அந்த காத்தானது அதிதராம் உட்கண்டயதி, ரொம்பவே நம்மள வந்து ஒரு ஆவலை தூண்டுறது, ஒரு எதிர்பார்ப்ப ஊட்டுறது நமக்கு. கல்ஹார பத்ம குமுதானி முகுர் விதுன்வன்னு தத்சங்கமாத் அதிக சீதலதாம் உபேதா உத்கண்டயதி அதிதராம் பவன பிரபாதே பத்ராந்தலக்ன துஹினாம்பு விதூயமானஹா. அம்புங்கிறத வந்து த்விதியா விபக்தி எடுத்துட்டு இதை வந்து தனி வேர்டா எடுத்துட்டுலாம். ஸோ இதை வந்து அந்த ஜலத்திவிலையை விதூயமானஹா அசைக்கின்றது. ஸோ தேர் ஷுட் பி அ ஸ்பேஸ் பிட்வீன் தி டூ. சம்பன்னசாலி நிச்சயாவிருத பூதலானி ஸ்வஸ்தஸ்தித பிரச்சுர கோகுல சோபிதானி ஹம்சை சசாரச குலைஹி பிரதிநாதிதானி சீமாந்தராணி ஜனயந்தி நிருணாம் பிரமோதம். சீமாந்தராணிங்கிறச்சு வயல்களினுடைய ஓரப்பகுதிகள். இந்த வயல் பிரதேசம் இருக்கு, அதுக்குள்ள இல்ல, அந்த ஓரமா இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்றார். சம்பன்னசாலி, நல்ல ஒரு சம்பூர்ணமாக இருக்கக்கூடிய, சம்பன்னாலே செல்வந்தன் அர்த்தம். சம்பத் அஸ்ய அஸ்தி இது சம்பன்னஹா. சோ நிறைய செல்வத்தை கொண்டதாக. ஒரு பயிருக்கு என்ன செல்வம், அதனுடைய அந்த ஒரு கொத்து தானே, பழங்கள் தானே, ஆர் பழம் இல்ல, அதனுடைய அந்த ரைப்பண்ட் ஸ்டாக் இருக்கு, அதை தான் சொல்லணும். ஸோ சம்பன்ன பலபூர்ணேனன்னு அதுக்கு தான் இங்க சொல்ற. ஸோ அதனுடைய அந்த பக்குவத்தை அடைஞ்சு மேல இருக்கக்கூடிய அந்த கதிர் இருக்கே, அந்த கதிரை கொண்டதான சாலி, நல்ல செழிப்போட இருக்கக்கூடிய சாலி பயிர்கள், பயிர்களினுடைய நிச்சய கூட்டம், அதனால் ஆவிருத்த நிரம்பி இருக்கக்கூடிய பூதலானி பூமி பிரதேசங்கள். எந்த பூமி பிரதேசங்கள் இது எல்லாமே பூதலானின்னு வெறும்ன பூதலானி எடுத்துக்கூடாது. பூதலானி ஏஷு தானி சீமாந்தராணிக்கு அட்ஜெக்டிவா போறது. சோ அந்த வயலினுடைய ஓரப்பிரதேசங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, ஓரங்கள், அவைகளில் இருக்கும் பூமி பிரதேசங்கள்
நல்ல செழிப்பா இருக்கக்கூடிய பயிர்கள்னால மூடப்பட்டிருக்கு. ஸ்வஸ்தித பிரச்சுர கோகுல சோபிதானி, அங்கங்கே வந்து ஸ்வஸ்த நல்ல ஜம்முன்னு நின்னுட்டு இருக்கிற மாடெல்லாம் இருக்கு அங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பயிரை எடுத்து உடனே அந்த இதுல போட்டு அடிக்கணும், அதுக்கு மாடு உபயோகப்படும், வண்டியில ஏத்தணும், அதனால நிறைய மாடுகள்னால அப்படியே அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கு அந்த வயலினுடைய ஓரப்பிரதேசங்கள் எல்லாம். வந்து அங்க பசுமாடெல்லாம் நின்றுட்டு இருக்கு, இல்ல எருது. கோகுலம், கோங்கரிச்சு பசுமாடுதான்ங்கிற அவசியமும் இல்லை, எருதா கூட இருக்கலாம். ஸோ ஸ்வஸ்த நன்கு இருக்கக்கூடிய ஸ்தித நிற்கக்கூடிய பிரச்சுர ஏராளமான கோகுல மாடுகளினுடைய குலங்களினால் சோபிதானி அழகாக இருக்கக்கூடிய வயலினுடைய ஓரப்பிரதேசங்கள். சாரச குலைஹி ஹம்சைஹி பிரதிநாதிதானி சீமாந்தராணி, அங்கங்க வந்து ஏன்னா வயலோல்லையோ, வயல்ல உங்களுக்கு அன்னபக்ஷிகளும் இருக்கான், சாரச பக்ஷி, சாரசங்கிறது மைனா. ஸோ மைனாக்களினுடைய குலங்களுடன் இருக்கும் அன்னபக்ஷிகள். ஸோ சாரச குலைஹி சகிதாக ஹம்சாக, சாரச பட்சிகளுடன் கூட இருக்கக்கூடிய அன்னபக்ஷிகள். ஸோ சாரச குலைஹி ஹம்சைஹி, அந்த அன்னபக்ஷிகளினால் பிரதிநாதிதானி சத்தமிடப்படுகின்றன. எது? இந்த சீமாந்தராணி நிருணாம் பிரமோதம் ஜனயந்தி. ஏன்னா வயலோல்யம், வயல்ல இப்போ வந்து அறுவடைக்கு டைம் வந்துருத்து, எல்லாம் ஜம்மன் இருக்குங்கிறதுனால ஜனங்களுக்கு வந்து அதை பார்த்து ஒரு சந்தோஷம் ஏற்படுறதா. நிருணாம் பிரமோதம். ஏன்னா கார்டன்ஸை வர்ணிச்சா இருக்கட்டும், இல்ல காத்த வர்ணிக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஒரு ஸ்ருங்கார ரசத்தினுடைய ஒரு விஷயமா இருக்கு. இங்க வயக்காட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு செழிப்பை காமிக்கிறார். அந்த செழிப்பை பார்க்கும் பொழுது மாட்டினுடைய செல்வம், பயிரினுடைய செல்வம், இதெல்லாம் பார்க்கறச்சே மனசுல நம்மள அறியாத பிரமோதம், ஒரு சந்தோஷம்ங்கிறது உண்டாருது. ஸோ நிருணாம் ஜனங்களுக்கு பிரமோதம் சந்தோஷத்தை இந்த வயல்வெளிகள் எல்லாம் ஜனயந்தி உண்டு பண்ணுகின்றன. சம்பன்னசாலி நிச்சயாவிரத பூதலானி ஸ்வஸ்தஸ்தித பிரச்சுர கோகுல சோபிதானி ஹம்சை சசார குலை பிரதிநாதிதானி சீமாந்தராணி ஜனயந்தி நிருணாம் பிரமோதம். அடுத்தது அழகான ஸ்லோகம், ஆனா ரொம்ப சுலபமான ஸ்லோகம். ஹம்சைர்ஜிதா சுலலிதா கதி ரங்கனானாம் அம்போருகைஹி விகசிதைஹி முகச்சந்திர காந்திஹி நீலோத்பலைர் மத கலானி விலோச்சனானி ப்ரூவிப்ரமாச்ச ருச்சிராக தனுபிஹி தரங்கைஹி. ஒவ்வொன்றுத்துக்கும் ஜிதாங்கிற பதத்தை நம்ம சேர்த்துக்கணும். இதுக்கு வந்து ஒரு அலங்காரம் என்னன்னா துல்லிய யோகிதான்னு ஒரு அலங்காரம். துல்லிய யோகிதா வந்து பிரகிருத்தமா இருக்கக்கூடிய பல வஸ்துக்களை ஒரே கிரியாபதத்தை வச்சு நம்ம சேர்க்கிறோம். ஒரு கிரியாபதத்தை பிரகிருத்தமா இருக்கிறதுல எவ்ரி கான்டெக்ஸ்டுவல் திங்ஸ், லெட்ஸ் சே யூ ஆர் டாக்கிங் அபவுட் 4 டிஃபரெண்ட் திங்ஸ் இன் த கான்டெக்ஸ்ட், எல்லாமே கான்டெக்ஸ்டுவலா இருக்கணும். அந்த கான்டெக்ஸ்ட்ல இருக்கிறத எல்லாத்தையும் ஒரே கிரியாபதத்தோட நம்ம சேர்க்கிறோம். தென் இட் இஸ் துல்லிய யோகிதா. ஆர் நான் கான்டெக்ஸ்டா 4 விஷயங்களை பத்தி பேசுறேன், அந்த 4 விஷயத்தையும் ஒரே விஷயத்தை வச்சுட்டு நான் கனெக்ட் பண்ணேன்னா அதுவும் துல்லிய யோகிதா. ஆனால் கான்டெக்ஸ்ட் connected with the non-context is Deepaka Alankaram. It becomes different. So இங்க வந்து சரத்காலத்து வர்ணனை இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு வந்து கான்டெக்ஸ்டா இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஒரு பதம் இதோட சேரும் பொழுது it becomes துல்லிய யோகிதா, பிரகிருத துல்லிய யோகிதா. சுலலிதா கதிஹி, அங்கனானாம் சுலலிதா கதிஹி, பெண்களினுடைய ஒரு கிரேஸ்ஃபுல் வாக், நளினமான ஒரு நடையானது அன்னபக்ஷிகளால் ஜெயிக்கப்பட்டு விட்டது. அதாவது the swans have conquered this walk. பெண்களுக்கு எப்படி ஒரு அன்ன நடைன்னு சொல்றது இல்ல, ஸோ அதனால அன்னபக்ஷிகள் போல நடக்கின்ற அந்த பெண்கள்னு சொல்லுவோம். ஆனா இப்ப என்ன ஆயிடுதுன்னா சரத்காலத்துல ஏராளமான அன்னபக்ஷிகள் வந்து நடக்கிறதுனால அந்த அன்னபக்ஷிகள்னால பெண்களினுடைய லலிதமான ஒரு மென்மையாக இருக்கக்கூடிய நடையானது ஜிதா ஜெயிக்கப்பட்டு விட்டது. விகசிதைஹி அம்போருகைஹி, மலர்ந்திருக்கக்கூடிய தாமரை புஷ்பங்கள்னால, முகச்சந்திர காந்திஹி, பெண்களினுடைய இல்லைன்னா சந்திரனுடைய காந்தின்னு எடுத்துக்கலாம், பெண்களினுடைய சந்திரனை போல் இருக்கக்கூடிய ஒரு முகத்தினுடைய காந்தி இருக்கே, அந்த காந்தியானது ஜெயிக்கப்பட்டுருது. பெண்களை சரத்காலம் ஜெயிச்சுடுத்துங்கிறத தான் சொல்றேன்.
சோ அப்போ எல்லாமே பெண்களுக்கு தான் நம்ம வந்து பார்க்கணும். அங்கனானாம் முகச்சந்திரகாந்தி, அதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். சோ பெண்களினுடைய முகம் எனும் சந்திரனுடைய காந்தி அம்போருஹைஹி விகசிதைஹி, அம்போரு மலர்ந்து இருக்கக்கூடிய தாமர புஷ்பங்கள்னால ஜிதா காந்திஹி ஜிதா. சரி, அந்த அந்த காந்தியை இது ஜெயிச்சுடுத்து. அதாவது லோட்டஸ் ஒன். அடுத்தது நீலோத்பலைஹி மத கலானி விலோச்சனானி ஜிதானின்னு எடுத்துக்கணும். ஸோ நம்ம கனெக்ட் பண்ணிக்கும் பொழுது we have to change the லிங்க வச்சன பரிமாணம் பண்ணணும், பரிணாமம் பண்ணணும். ஸோ மதகலானி விலோச்சனானி, இந்த மதத்தினால, அதாவது ஒரு ஒரு மயக்கத்தினால கலை அழகாக இருக்கக்கூடிய, கலம்னா மதுரம் ஸ்வீட். ஸோ மத கலை ஒரு ஒரு மயக்கத்தினால அழகாக இருக்கக்கூடிய பெண்களினுடைய கண்கள். அங்கனானாம் விலோச்சனானி நீலோத்பலைஹி ஜிதானி, நீல குவளைய புஷ்பம், அதாவது ஆம்பல் பூக்கள்னு சொல்லுவோம். அந்த ஆம்பல் பூக்கள்னால ஜெயிக்கப்பட்டு விட்டன. ஆம்பல் குவளையம் எல்லாம் நீலோத்பலம். ஸோ இட் இஸ் அ ப்ளூ லிலிம்பா. அது வந்து அதனுடைய எதழ் பார்க்கறதுக்கு அப்படியே பெண்ணனுடைய ஒரு கண், அந்த மை தீட்டின கண் மாதிரி இருக்குங்கிறதுனால இங்க அந்த பெண்களினுடைய கண்களை நீலோத்பலங்கள் ஜெயித்து விட்டன. நீலோத்பலைஹி விலோச்சனானி ஜிதானி. அடுத்தது ப்ரூ விப்ரமம், பெண்களுக்கு அந்த புருவத்தை நெரித்தல்லுங்கிறது இருக்கு. ருச்சிராக ப்ரூ விப்ரமாக, ரொம்ப அப்படியே மனதை கவரக்கூடிய அழகாக இருக்கக்கூடிய அந்த புருவ நெரித்தல்கள், விப்ரமான அந்த அசைவுகள். தனுபிகி தரங்கைகி, அங்கங்க வந்து சிறிது சிறிதாக உங்களுக்கு வந்து ஒரு ரிப்பிள்ஸ் இருக்கு, அந்த அலைகள், அந்த அலைகளினால் ஜெயிக்கப்பட்டு விட்டன ஜிதாகா. ஸோ பெண்களினுடைய ப்ரூ விப்ரமாக, தனுபிகி தரங்கைகி, மெல்லியதாக இருக்கக்கூடிய சிறு அலைகளினால் பெண்களினுடைய ருச்சிராக அழகான ப்ரூ விப்ரமாக புருவ நெரித்தல்கள் ஜெயிக்கப்பட்டு விட்டன. ஸோ தீஸ் ஆர், அந்த நேச்சர் இஸ் மச் மோர் பியூட்டிஃபுல் தென் த விமென் அப்படிங்கிறத இங்க வர்ணிக்கிறார். ஹம்சர் எப்பவுமே நேச்சரை பார்க்கும் பொழுது பெண் மாதிரி பெண் மாதிரின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை விடவே இது வசதியா இருக்குங்கிறார். ஹம்சைர் ஜிதா சுலலிதா கதி ரங்கனானாம் அம்போருகை விகசிதைஹி முகச்சந்திரகாந்திஹி நீலோத்பலைர் மதகலானி விலோச்சனானி ப்ரூ விப்ரமாஸ்ச ருச்சிராக தனுபிஹி தரங்கைஹி. சரியா? சந்தேகம் இருக்கா? அது ஆமா, அது பின்னாடில இருந்து பார்த்தோன்னா அந்த துல்லிய யோகிதா அலங்காரம் சொன்னேன் இல்லையா, அந்த கான்டெக்ஸ்ட் நான் கான்டெக்ஸ்ட்ங்கிறது இதுல வந்து வாட் த கான்டெக்ஸ்ட்ங்கிறது எல்லாமே சரத்கால எலிமெண்ட்ஸ் பெண்களை விட பெட்டர்ங்கிற சொல்ற மாதிரியா? ஆமா, சரத்காலத்தினுடைய எலிமெண்ட்ஸ மாத்திரம் எடுத்துண்டு ஜிதா ஹம்சைஹி ஜிதா அண்ட் பெண்களினுடைய ஒரு இதுவும் வந்து உங்களுக்கு கான்டெக்ஸ்ட் தான். இட் இஸ் ஜஸ்ட் தட் ஆல் ஆஃப் தீஸ் ஆர் கான்டெக்ஸ்ட். நான் கான்டெக்ஸ்ட பத்தி சொல்லலை இங்க. அதுதான் சரத்காலத்துல இதெல்லாம் இருக்கே, அன்னபக்ஷிகள் இருக்கு, தாமரைப்பூ இருக்கு இல்லையா? அது பிரகிருத துல்லிய யோகிதா நீங்க சொன்னீங்க அப்படின்னா என்ன? பிரகிருதம்னா கான்டெக்ஸ்டுவல்னு அர்த்தம், அப்ரகிருதம்னா நான் கான்டெக்ஸ்டுவல். ஸோ ரெண்டா அத பாக்குறது, ரெண்டு பேதங்கள் இருக்கு துல்லிய யோகிதாக்கு. ஓகே, சரி. சீமாந்தரம், சாரி, இல்ல இந்த பிரகிருதம் அப்ரகிருதமா உபமானம் உபமேயம்ங்கிறதுல வச்சுட்டு எப்படி சொல்லலாமா இங்க? அது சொல்ல முடியாதே. துல்லிய யோகிதா வந்து உங்களுக்கு உபமா அலங்காரத்தை பேஸ் பண்ணி வரல. சோ இதுல வந்து பிரகிருதம் அப்ரகிருதம்ங்கிறது உங்களுக்கு உபமானம் உபமேயத்தை பேஸ் பண்ணி வராது துல்லிய யோகிதால. துல்லிய யோகிதால வந்து எதை நம்ம வந்து வர்ணிக்கிறோமோ, எது வந்து நமக்கு கான்டெக்ஸ்ட், அதாவது இப்போ அதுக்கு நான் கான்டெக்ஸ்டை எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். நாகேந்திரஹஸ்தாஸ் துவச்சி கர்கஷத்வாத் அந்த அந்த ஸ்லோகத்துல வரும் குமார சம்பவத்துல. அதாவது இவை எல்லாமே உங்களுக்கு வந்து உபமான பாக்கியம் அப்படின்னு வரும் அம்பாளுக்கு. அவளுடைய வர்ணிக்கரிச்சு உபமானங்கள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றது. அதெல்லாம் உபமானமா இருக்கலாம், ஆனா அதெல்லாம் நான் கான்டெக்ஸ்டுவல். அது வந்து நமக்கு
அம்பாளுடைய வர்ணனையில யாரோட கம்பேர் பண்றோமோ அதெல்லாம் ஒட்டி வராது அப்படின்னு சொல்றோம். அந்த ஒட்டி வராதுங்கிற தன்மையை வச்சுட்டு நம்ம வந்து பாக்கி எல்லாத்தையும் சேர்த்து கிளப் பண்ணிடுறோம் பார்த்தீங்களா, அது துல்லியோகிதா, அப்ரகிருத துல்லியோகிதா. சரியா இருக்கா? ஓகே ஜி, ஓகே. அப்புறம் அந்த ப்ரீவியஸ் இதுல வந்து சீமாந்த ராணிங்கிறது நீங்க வயல்கள்னு சொன்னேன். சோ இங்க பாருங்க, சீமா காட்டஸ்திதே க்ஷேத்ரேஷுன்னு போட்டிருக்கு. அப்போ அந்த வரப்புன்னு எடுத்துக்கணும். வரப்புங்கிறது இந்த ஃபீல்டா இருக்கும், நடுவுல நடக்கிறதுக்கு ஒரு பாதை இருக்கும் இல்லையோ, நடபாதை. ஆமா ஆமா, அதுக்கு வந்து வரப்புன்னு பேரு. ஆ அதுதான் அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய இடங்கள்னு சொல்றேன். அங்கதானே மாடு நிக்கும். வயல்ல உங்களுக்கு வந்து பயிர் எல்லாம் இருக்கிறச்சே மாடு அங்க நிக்காது, உள்ள இறங்கிடாது, நாசம் பண்ணிடும். அதான் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது இந்த வயலுக்குள்ள நடுவுல அந்த நடப்பாத மாதிரி இருக்கிறது. எஸ். ஓகே. வந்து இந்த நயன உத்பலானின்னு சொன்னேன். நயனமேவ உத்பலம் அப்படிங்கிற மாதங்க. ஆமா, நயனமேவ உத்பலம். ஓகே. ரூபகம். ரூபகம், எஸ். ஓகே. அப்புறம் அந்த சப்தச்சத புஷ்பம்னு சொன்னல, அதுக்கு என்ன, அது எந்த புஷ்பம், அது என்ன விற்பத்தி இருக்கும் அதுக்கு போது? சப்தன 7, சதன எதழ்கள், இலை, சதன இலை. ஸோ இந்த 7 இலை சேர்ந்து ஒரு நோட்ல இருக்கும். வில்வம்லாம் சொல்றோம் இல்லையா, வில்வம் மாதிரியே இதுவும் இருக்கும். போந்தரம் காமிச்சேனோ இல்லையா? ஆக்சுவலி இட்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது பார்க்கறதுக்கு. சதா ஃப்ளவர், இந்த ஃப்ளவரும் அழகாக இருக்கும். அந்த இலைய பார்த்தாலே உங்களுக்கு வந்து 7 சேர்ந்து அது இருக்கும் பாருங்க. சப்தபர்ணின்னு பேர் அதுக்கு. Oh, why am I not able to see this? Or not sure. பாருங்க, சி ஒரு நோட்ல மாவில மாதிரி சேர்ந்துருக்கு பாருங்க. ஆமா ஆமா ஆமா. அதுதான் சப்தச்சத. இந்த புஷ்பம் இப்படி இருக்கும், கொத்தாட்டம். அது காதுல கூட வச்சு பான்னுட்டு ஒரு ஸ்லோகம் வந்ததுல முதல்ல. ஆமா ஆமா ஆமா, ரைட் ரைட் ரைட், அதுதான். ரைட். அதே மாதிரி சௌதாமினிங்கிறதுக்கு என்ன விற்பத்தி இருக்கும்? மின்னல்னு சொன்னேன். சௌதாமினி தெரியல, கோஷத்துல தான் பார்க்கணும், பார்க்குறேன். தாமனா வந்து கயறுன்னு அர்த்தம். ஆமா, தாம உதர. சுதாமா எஸ்யாஹாசா, அழகான மின்னல் கொடின்னு வர்ணிக்கல சொல்றது இல்லையா? சோ கொடின்னு தாமா, அந்த கயறு, அழகான ஒரு கயிற்றை கொண்டது. சோ சௌதாமினின்னு போறது. இன்ட்ரெஸ்டிங். ஆகாசத்தையும் பூமியும் கட்டுறதோ நல்லா இருக்கே. சுதாமா, சுதாமா சுதாமா வந்து நம்ம கண்ணன் குச்சேலர். சரி, அந்த இது மீட்டர் மாறுதுன்னு சொன்னேன் இல்லைங்க. ஐ தாட் இட் வாஸ், பார்த்தா மாறல. எனக்கு என்னமோ சட்டுன்னு ஒரு மாறின மாதிரி இருந்தது. மந்த பிரபா தபவனோத்கத வீச்சிமால நஷ்டம் தனுர்பலபிதோ ஜலதோதரேஷ். இல்லை, ஆக்சுவலி மாறல, பின்னாடிதான் மாறுறது. சரியாதான் இருக்கு. நான் ஏதோ மீட்டர் மாறிடுதுன்னு நினைச்சேன். இல்ல, ஆமா. அதுக்கு முன்னாடி வீச்சி அப்படிங்கிறது அது வேவ்ஸ் இல்லையா? வேவ்ஸ், அலை. மாலானின்னு ஏன் வந்திருக்காங்க அதுல? அலைகளினுடைய வரிசை. மாலான்கிறதே உங்களுக்கு வந்து இந்த கோர்வை மாதிரி இருக்கிறதுக்கு மாலான்னு சொல்றோம். சோ வீச்சி மாலான்னா ஊர்மி மாலா, அலைகளினுடைய ஒரு வரிசை. இல்ல, அது அந்த நபும்சகலிங்கம் அப்படியே மாலானின்னு வந்திருக்கு. வஸ்மை எங்க இருக்குது? உத்கத வீச்சி மா, எதுக்கு அட்ஜெக்டிவா போறது? தராம்சி
சராம்சிக்கு அட்ஜெக்டிவா போறது. சோ மாலாஹா யாஸ் ஏஷாம் தானி. ஓ இதுவா போறது. ஆமா ஆமா அதாவது ஆமா ஆமா மூஷிதானி. ஓகே ஆமா, எங்க இருக்குன்னு பாக்குறேன் நானும். மனாம்சி 11வது. ஓ 11. ஓகே. ஓ தோ எஸ் ஓகே. வீச்சி மாலானி. சோ வீச்சி மாலாஹா ஏஷாம் தானி எல்லாம் அட்ஜெக்டிவா போறதுனால பகுபிரீஹி போட்டு இது பண்ணிடணும். ரைட் ரைட் ரைட். ஓகே. சரியா? ஜஸ்ட் ஒன் மோர். இங்க அந்த அந்த குளம் அந்த 10வது ஸ்லோகத்துல ஏற்கனவே பத்மான்னு வருது. அது கொஞ்சம் புத்துள்ள பங்கஜ வனான் நளினின்னு திருப்பி வருது. ரெண்டும் ரெஃபரன்சஸ் டு லோட்டஸ் இல்லையா? சோ நளினிய வந்து லோட்டஸ் லேக்னு எடுத்துட்டு பங்கஜ வனனா லோட்டஸஸ் the group of lotuses. So the lake, the lotus lake which has bloomed அப்படி இத வந்து அட்ஜெக்டிவா எடுத்துன்றது. இது வந்து தாமரை குளம். அந்த தாமரை குளம் எப்படி இருக்கு? மலர்ந்து இருக்கக்கூடிய தாமரைகளினுடைய கூட்டத்தை கொண்டதான நளினி தாமரை குளம். சர்க்குலர் ரெஃபரன்ஸ் மாதிரி வருது இல்லையா இங்க? அது அந்த சர்க்குலாரிட்டி இருக்கு அதுல. அதாவது எஸ், அது வந்து இதெல்லாம் சந்திரிகா தவள பிரகாஷ காத்திரம் சந்திரனையே சொல்ற மாதிரி. கரெக்ட், அதேதான், அதே மாதிரிதான். இதெல்லாம் வந்து மோர் இது பர்யாயுக்தமா பரிசங்கியா பரிசங்கியாவா? இல்லையே, பரிசங்கியா இல்ல. பரிசங்கியா வந்து ஏகத்திர நியமனம். ஆமா ஆமா ஆமா. புனருக்தவதாபாசமா இருக்கலாம், இல்ல அந்த மாதிரி ஏதாவது. So you take a different meaning இந்த இடத்துல. ஓகே. அப்புறம் இன்னும் ஒண்ணு, அந்த விதுன்வதின்னு போட்டிருக்கு. அது என்ன தாத்து போது வந்தது? அது தூங்கிற தாத்து. அந்த இதுல வரும்ல, சௌந்தரலஹரியில கூட ஒண்ணு வரும். கதைர் மாணிக்கத்துவம் ககனமட விசாந்திர கடிதம் கிரீட்டம் தேஹேமம் மகிஸ்தே கீர்த்த சனிதே சாயாச்சுரண சபலம் சந்திரசகலம் தனுஷோனாசீரம் இல்ல எதுலயோ விதுன்வன், அதுலயும் அந்த மாதிரி தான் வரும். துன்வன் பார்த்தோம்னா துய் கம்பனே துனோதி துனோத்து துவந்தம் ந ஸ்துலித தலிதேந்தி வரவனம். அதுதான் நம்மளுடைய துவாந்தம், அந்த இருட்டை வந்து துனோத்து போக்கட்டும். சரியா? ஓகே ஓகே.